டுன்னு, இதெல்லாம் என்ன? கொடுத்த ஹோம்வொர்க் நீ செய்யவே இல்லையா? டுன்னு, வர வர உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. உன் கவனம் படிப்பு மேல கொஞ்சம் கூட இல்ல. ஒரு நாள் ஃபுல்லா என்னதான் பண்ணிட்டு இருக்க? ஹோம்வொர்க்க கூட நீ இன்னும் முடிக்கவே இல்ல. சாரி டீச்சர், நாளைக்கு பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன சாரி? இந்த சாரியை நீ ஃபர்ஸ்ட் டைம் சொல்லல. எப்பவும் நீ இந்த மாதிரி தான் சொல்ற. டீச்சர், ப்ராமிஸ், நாளைக்கு பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, நாளைக்கு மறக்காம செய்யணும். டீச்சர், உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? செல்ஃபியா? ஹா. சரி, ஓகே. இப்போ நீ கிளம்பு, நாளைக்கு பார்க்கலாம். மேகா? ஹா ஹா, வரேன். பை. ஹா, அட, எங்களையும் கொஞ்சம் அப்பப்போ கவனிங்க மேடம். ஸ்டூடெண்ட்ஸே கவனிச்சுக்கிட்டு இருந்தா நீங்க மட்டும் என்னவா? உங்களுக்கு வைஃபை விட வேலை தான் முக்கியமா போச்சு. நீங்களும் வேலையில பிஸியா தான் இருக்கீங்க. அப்போ உன் கூட இருக்கணும்னா நானும் ஸ்டூடெண்டா தான் மாறணும் போல. மாறிட்டா போகுது. டீச்சர், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஜோடி எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆனா நீங்க உங்க ஹஸ்பண்டோட இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க அவர் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வருது டீச்சர். எந்த அளவுக்குன்னா அவரை கொன்னுலான்னு தோணுது. எங்க அம்மா எனக்கு எடுத்த ஷர்ட் எதுவுமே எனக்கு பிடிக்கல. என் அப்பாவோட ஷர்ட்டை ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்பாக்கு இது ராசியான ஷர்ட்னு நினைக்கிறேன். அப்போ கண்டிப்பா அவங்களுக்கும் இது பிடிக்கும். சூப்பரா இருக்கு. எனக்கு இது ரொம்ப அழகா இருக்கு. மம்மி இப்படிதானே பண்ணுவாங்க.
சொல்லுங்க டீச்சர். நீ அங்கேயே இருக்க போறியா இல்ல இங்க வர போறியாடா? டுன்னு, அங்க நின்னு நீ என்ன யோசிச்சுட்டு இருந்த? இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லை டீச்சர். சரிதான். Thank you so much டுன்னு. நல்ல வேலை விழாம பிடிச்சிட்டேன். இங்க பாரு, நீங்க உட்காந்து புக்ஸ் எடுத்து வை. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். உன்னை விட்டுட்டு போறதுக்கு தான் எனக்கு மனசே இல்லை. நீங்க போய் தான் ஆகணுமா என்ன? என்ன பண்றது, வேலை நிறைய இருக்கு. விடுங்க. சரி, சாவி போலாம். சரி, நான் கிளம்புறேன் மேகா. நீங்களும் உங்க உடம்ப பாத்துக்கோங்க. டைம்க்கு நல்லா சாப்பிடுங்க. சரியா? இந்தாங்க சாவி. பாய் பாய். சரி டுன்னு, ஹோம்வொர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டியா? எஸ் டீச்சர். குட். இன்னைக்கு நம்ம நியூட்டன்ஸ் லாவை பார்க்கலாம். டீச்சர், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளு. நீங்க இவ்வளோ பெரிய வீட்டில் தனியா இருக்கீங்க, உங்களுக்கு போர்ல அடிக்காதா? யார் சொன்னது நான் தனியா இருக்கேன்னு? நான் என்னோட ஹஸ்பண்ட், நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்கோம். என்ன, கொஞ்சம் வேலை விஷயமா அவர் அடிக்கடி வெளியூர் போயிட்டு தங்கிட்டு வருவாரு. எப்படி இருந்தாலும் நீ வந்துருவல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உங்ககிட்ட டியூஷன் வருது ரொம்பவே பிடிச்சிருக்கு டீச்சர். ஒருவேளை உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க, அப்ப நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். Thank you so much டுன்னு. உனக்கு என் மேல எவ்வளவு அக்கறை இருக்கு. உனக்கு என் மேல எவ்வளவு அக்கறை இருக்கு. எப்படி இருந்தாலும் நீ வந்துருவல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. She loves me, she loves me not. 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 She loves me,
She loves me not. She loves me. She loves me not. இதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா அவங்க என்ன காதலிக்கிறாங்க. ஓம் சூரிய தேவாய நமஹ. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். என்ன இவ்வளவு வெள்ளன்னு வந்திருக்க? சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன், அதான் சீக்கிரமா வந்துட்டேன். சரி பரவாயில்ல விடு. நீங்க யோகா பண்றீங்களா? ஃபிட்டா இருக்கிறதுக்கு யோகா ரொம்ப முக்கியம். நீ வேணா வந்து பண்றியா? ஆனா அது எனக்கு தெரியாதே. நான் கத்து கொடுக்கறேன், நீ வா. ஏன் நிறுத்திட்ட? என் கூட சேர்ந்து பண்ணு. இங்க பாரு, நீ இன்னைக்கு இது வரைக்கும் பண்ணது போதும். அதனால நீ போய் உட்கார. நான் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், சரியா? உனக்கு பப்பாளி பழம்னா பிடிக்குமா? பிடிக்கும் டீச்சர். அப்ப வா நம்ம போய் சாப்பிடலாம். சரியா? வா சாப்பிடலாம். Come on teacher, you can do it. Come on. Come on, come on teacher. Come on teacher. அப்படிதான். Come on. Come on teacher. அப்படிதான். Come on. You can do it. Come on. Come on. கிட்ட வந்துட்டீங்க. Come on. Come on teacher. You can do it. Come on. கிட்ட வந்துட்டீங்க. Come on. Come on teacher. You can do it. You can do it. கொஞ்சம் தான். Come on. You can do it. Come on.
என்னாச்சு? ஒன்னும் இல்ல, கையை கடிச்சிக்கிட்டேன். ஓ, கொஞ்சம் பார்த்து கவனமா சாப்பிட்டுருக்கலாம்ல. ஏன் இவ்வளவு அவசரமா சாப்பிடுற? விடு, சரியா போயிடும். டுன்னு, நான் 3 நாளைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நீ 3 நாள் கழிச்சு வா. சாரும் வராரா? இல்ல, அவர் அங்கதான் இருப்பாரு. ஓ சரி. அடடா டுனு, என்ன இந்த நேரத்துல? டீச்சர் வீட்டில் இல்ல? இல்ல சார், நான் உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசணும். சரி சொல்லு. நீங்க டீச்சரை விட்டு போயிடுங்க சார். ஏன்? நான் ஏன் அவங்கள விட்டு போகணுன்ற? ஏன்னா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, உனக்கு உங்க டீச்சரை பிடிச்சிருக்கு. சரி, இதுக்காக நான் எதுக்கு அவங்கள விட்டு போகணும்? இல்ல சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியல. நீங்க அவங்கள விட்டு போங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். டுனு, இங்க பாரு, டீச்சர் என்னைய தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா உன்ன மாதிரி சின்ன பையனை கல்யாணம் பண்ணிக்க பாசிபிலிட்டியே இல்லை, ரைட்? நீ இன்னும் சின்ன பையன் தான்ப்பா, நல்லவனா பெரிய ஆளாக வேண்டியது இருக்கு. படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். அப்புறம் உங்க அப்பா அம்மா உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இல்ல, நான் சொல்றது உங்களுக்கு புரியல சார். என்ன புரியலங்கிற? எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. நான் அவங்கள கல்யாணம் பண்ணியே ஆகணும். டுனு, இன்னும் ஒரு தடவை இந்த மாதிரி பேசுன உங்க அப்பா அம்மா கிட்ட வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் பாரு. அதான் சொல்றேன்ல, அவங்கள விட்டு பிரிஞ்சிருன்னு. உன்னை நான் விட மாட்டேன். கொல்றா, என் மேலே கவிக்கிறே நீ.
டீச்சர் சொன்னல இவனை உங்ககிட்ட இருந்து பிரிப்பானு இவனை கொன்னுட்டேன். நெஞ்சுக்குள் பெய்திடும் மழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சற்றென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை. என்ன கணக்குறான்டாப்பா.